அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நம்ம நியூ சிலபஸ் படி நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்க யூனிட் 3யோட வேர் டு ஸ்டடி தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 3ல் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது, அது நம்ம எந்தெந்த புக்கில் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் அனலைஸ் தான்ப்பா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் 3ல் 15 கேள்விகள் வந்து எழுதும் திறன் அப்படிங்கிற டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 8th 9th 10th புக்கில் கவர் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடர்களை எழுதுக அப்படிங்கிறது 10th புக்லேயும் +2 புக்லேயும் கவர் ஆகுதுப்பா. மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை, அக்ரிணை, இது எல்லாமே 8th 9th 10th +2 புக்கில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, மரபு தமிழ், பால் மரபு, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படிங்கிற டாபிக் எல்லாமே உங்களுக்கு 9th புக்கு, +1 புக்கு, 6th 7th 8th புக்கில் கவர் ஆகுது. சரிங்களா? இது கவர் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு புக் பேக்கில் மொழித்திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கப்பா. அதில் மட்டும்தான் கவர் ஆகும், உங்களுக்கு லெசனில் கவர் ஆகாது. நீங்கள் லெசனை படிக்க தேவையில்லை, அந்த புக் பேக்கை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். எந்தெந்த புக் பேக்கு, எந்த பருவம், எந்த இயல் எல்லாமே கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மரபு தமிழில் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே 6th 8th 9th புக்கில் கவர் ஆகுதுப்பா. இது நீங்கள் எந்த பருவம், எந்த இயல்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இளமை பெயர்கள், ஒளிமரபு, வினைமரபு, தொகை மரபு அப்படிங்கிற டாப்பிக்கு 10th +1 +2 புக்கில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், மரபு தமிழ், நிறுத்தற்குறிகள், கால்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காட்புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி அமையும் இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th 9th 10th +1 +2 புக்கில் வந்து கவர் ஆகுது. இதுதான்ப்பா நம்ம யூனிட் 3க்கு உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க வந்து வேர் டு ஸ்டடி. இது வந்து கவர்மெண்ட் சோர்ஸ் தான்ப்பா. இதை நல்லா கவனமாக நீங்கள் படிச்சிருங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் புக்கை விட்டு வெளியே போக மாட்டாங்கப்பா. இது எல்லாமே மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா மொழித்திறன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ளஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.